friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா மொறுமொறுன்னு அரிசி முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ முறுக்குக்கு தேவையான அளவு உப்பும் 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நம்ம எந்த கப்பால் அரிசி மாவு எடுக்கமோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற இடியாப்பு மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். மாவு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சாஃப்டாக. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும். ஸோ உங்கள் மாவுக்கு ஏற்றாப்புல தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை சாஃப்டாக வரல, கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி தெளித்து விட்டுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இடியாப்ப உரலில் இந்த ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நாம் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உரலை மூடிடலாம். முறுக்கை சுட்டு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் இருக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முறுக்கை நேரடியாக எண்ணெயில் இப்படி பிரிஞ்சு விட்டுறலாம். நம்ம மாவை பிழிஞ்சதுமே எப்படி சலசலன்னு சத்தம் கேட்குன்னு பாருங்கள். ஓரளவு சலசலப்பு அடங்கி வந்ததும் இதை லைட்டாக திருப்பி விட்டுறலாம். மிதமான தீயிலேயே சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி பொரிஞ்சு வந்ததும் நாம் இப்போ முறுக்கை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் முறுக்கா பிழிஞ்சு விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரொம்ப சிம்பிளான அரிசி முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.